தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. ஒரு ஹீரோவா மக்கள் மனதில் இடம் பிடிச்ச ஒரு மனிதர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கார். பல வருஷமா தமிழ் சினிமாவில் டொப்ல மாஸ் ஹீரோவா இருந்து அவரோட படங்கள் மூலம் மறைமுகமா சமூக பிரச்சனைகளை எடுத்து சொல்லி வர்றார். அவரோட ஃபேன்ஸை மக்கள் இயக்கமா மாற்றுறார். அதுக்கு பிறகு பொலிட்டிக்ஸ்குள்ள உள்ள வர்றார். இவர் பொலிட்டிக்ஸ்குள்ள உள்ள வந்தோடனே யங்ஸ்டர்ஸ் நடுத்தர மக்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவர் வின் பண்றாரு. இதுக்கு உண்மையான ரீசன் என்ன? யங்ஸ்டர் சப்போர்ட், சோசியல் மீடியா, ஊழல் எதிர்ப்பு கருத்துக்கள், கல்வி வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள், மக்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. ஸோ இந்த ரீசன்ஸால இவர் வின் பண்றார். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் தடுப்பு விசாரணை, டிஜிட்டல் தமிழ்நாடு அரசு திட்டம், இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டம், அரசு பள்ளி மேம்பாடு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்கார். இந்த அறிவிப்பெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் இவர அரசை புதிய ஒரு அரசுன்னு சொன்னாலும் அனதர் சைட் எதிர்கட்சி இவர சினிமா வெற்றிமாயி அரசியல் வெற்றி மாறுமான்னு கேள்வி இருக்காங்க. பிகாஸ் இவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவர நிர்வாகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எல்லார கேள்வியும் ஒன்று தான், இவர் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாரா? இவர் தமிழ்நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைப்பாரா? இளைஞர்களோட கனவை நிறைவேற்றுவாரா? எல்லாத்துக்கும் ஆன்சர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தது ஒரு நல்ல மாற்றமா? அவர் ஒரு நல்ல சிஎம்மா இருப்பாரா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உண்டா மிஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.